ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு லோன் வாங்குறதுக்காக பேங்க் சைட் போனீங்களா? சப்போஸ் போய் கேட்கும் போது பேங்க்கில் வந்து நிறைய ப்ராசஸ் சொல்கிறாங்களா? இன்கம் எலிஜிபிலிட்டி, ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன்ஸ் அண்ட் லீகல் அண்ட் டெக்னிக்கல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து புதுசாக உங்களுக்கு தெரிய வருதுங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வெல்கம் டு M3 யூனிவர்ஸ். இப்போ நம்ம வீடியோவில் கமர்ஷியல் லோன் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஃபைன், பட் கமர்ஷியல் லோன்னா என்னன்னே தெரியாத நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ். இப்போ கமர்ஷியல் லோன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறதோ இல்லை பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நம்ம ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லோனை சொல்கிறோம். அது எக்ஸாக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஹோம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம வீட்டு தேவைக்காகவும் வீட்டு யூசேஜுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறது. அதுவே வந்து நம்ம ஒரு ஷாப் இருக்குது, இல்லைனா ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இல்லை ஒரு கிளினிக் இருக்குது, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது சொல்லுவோம். இதுதான் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியலுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ ஒருத்தவங்க வீடு வாங்குறோம், லேண்ட் வாங்குறாங்க, அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, அவங்க வந்து குடியிருக்க போகிறாங்கன்னா அது வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி லோனாக சேஞ்ச் ஆகும். இதுவே வந்து ஒருத்தவங்க லேண்ட் இருக்குது, அதில் வந்து மல்டி காம்ப்ளெக்ஸ் இல்லைனா வந்து கீழே கிளினிக் கட்டுறாங்க, அப்படின்னா குட்டி குட்டி ஷாப்ஸ் வந்து வைக்கிறாங்க, ஹார்ட்வேர் ஷாப் அந்த மாதிரி ஷாப் வந்து வைக்கிறாங்கன்னா அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வரும். இப்போ நம்ம கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பேங்க் சைட் போயிட்டு அப்ரோச் பண்ணும்போது பேங்க்கில் என்னென்ன ப்ராசஸ் சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பேங்க்கு 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்கம் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ், இப்போ மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்குது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ப்ராப்பராக கட்டுறாருங்களா, இதெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீகல் வைஸ் வந்து செக் பண்ணுவாங்க. லீகல் வைஸ் நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குங்களா, டைட்டில்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒரு ஸ்டெப்பையுமே நம்ம ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனாக நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம், அது இன்கம் எலிஜிபிலிட்டி. இன்கம் எலிஜிபிலிட்டி எப்படி செக் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 1 crore வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 crore கொடுக்குறோன்னா 1 crore 1 lakh இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி ஒரு மந்த்லி, அது கஸ்டமரால் வந்து பே பண்ண முடியுமா, அதுவும் இல்லாமல் அவருக்கு ப்ரீவியஸாக ஏதாவது லோன்ஸ் இருக்குங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி வந்து வாங்குறாரு, அதுக்கு 50 லட்ச ரூபா அவருக்கு தேவைப்படுது, அதில் 50 லட்ச ரூபா அவர்கிட்ட அமௌண்ட் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 50 lakhs வந்து நம்ம கிட்ட பேங்க் கிட்ட லோனுக்கு வரும்போது பேங்க் வந்து கேட்பாங்க. 2 types ஆஃப் வந்து செக் பண்ணுவாங்க. ஒன்று வந்து சேலரிட் பர்சன், இன்னொன்று வந்து செல்ஃப் எம்ப்ளாய் பர்சன். இப்போ சேலரிட் பர்சன்னா நம்ம வந்து அவங்க சேலரி எவ்வளோ வாங்குறாங்க, இப்போ அவங்க கம்பெனியில் எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறாங்க, கம்பெனியில் வந்து அந்த விண்டேஜ் பார்ப்பாங்க, அவங்க என்ன ஜாப் ரோலில் இருக்காங்க, கம்பெனி வந்து அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து கேட் A, கேட் B, கேட் C அந்த லிஸ்டட் கம்பெனிஸில் வருதா, இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. இப்போ இஎம்ஐ வந்து நம்ம 50,000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கஸ்டமர் 50 lakhs லோனுக்கு வராருன்னா அவர் மினிமம் வந்து ஒரு 80,000 வந்து சேலரி வாங்கணும். இப்போ 80,000 வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு ஆவரேஜாக ஒரு 50% வந்து பேங்க் எடுக்கிறாங்கன்னா 40,000 வரும். ஒரு சில பேங்க்ஸ் மட்டும் ஒரு 60% புஷ் பண்ணுவாங்க. அப்படி நம்ம 60% புஷ் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா 80,000ல் 60% புஷ் பண்ணனா அவருக்கு ஈஸியாக 48,000 வரைக்கும் அவரால் இஎம்ஐ பே பண்ண முடியும். அவருக்கு ஆப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 lakhs வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆகும். இதுவே அவருக்கு ஆப்ளிகேஷன்ஸ் ஒரு 2,000 இல்லை ஒரு 3,000 இருக்குது அப்படின்னா அந்த 48,000ல் இப்போ அவருக்கு ஆல்ரெடி நம்ம அந்த இது 60% போட்டோம்ல, அந்த 60%ல் 48,000 வருது. அந்த 48,000ல அந்த ஆப்ளிகேஷன் 3,000 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 45,000 வரும். அந்த 45,000ல் அவருக்கு நம்ம ஈஸியாக வந்து இன்கம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 lakhs வரைக்கும் லோன் பண்ணலாம். அந்த சேம் கான்செப்ட் வந்து நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்க்கும் பார்ப்போம். இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்னா என்ன, இப்போ சேலரினா அவங்க ஒர்க் பண்ணுற பர்சன் தெரிஞ்சிச்சு. இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்னா என்னன்னா பிஸ்னஸ் பர்சன்ஸ். இப்போ பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கு 3 types ஆஃப் இன்கம் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஐடிஆர் பேஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை வந்து அவங்களோட பேங்கிங் வந்து பேஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ ஐடிஆர் பேஸ் பண்ணினா டேக்ஸில் ஒரு 6 lakhs ப்ராஃபிட் காமிச்சிருக்காருன்னா அதுலேருந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் எடுத்து ஒரு 80% அந்த மாதிரி எடுத்து அதுலேருந்து ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் மைனஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதுவே வந்து பேங்கிங்கில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங்கில் ஒரு ஆவரேஜாக பேலன்ஸ் வந்து ஒரு 1 lakh மெயின்டைன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அதில் நம்ம ஈஸியாக 60% நம்ம எடுத்துக்கலாம். 1 lakh ஆவரேஜாக மந்த்லி மெயின்டைன் பண்ணுற கரண்ட் அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன்ஸ் உள்ள வருது, பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்குது, அந்த சேம் டைம் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் வந்து வெளியவும் போகுது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh மெயின்டைன் பண்ணுறாருன்னா அதில் 60,000 வரைக்கும் எடுக்கலாம். அந்த 60,000ல் வந்து அவருக்கு வந்து 60 lakhs வரைக்கும் இன்கம் வைஸ் வந்து அவருக்கு நம்மளால வந்து லோன் பண்ண முடியும். இதுதான் இன்கம் எலிஜிபிலிட்டி. இது ஒரு சில கஸ்டமர்ஸ் வருவாங்க, அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாரு, ஆனால் வந்து பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போயிட்டு இருப்பாரு. இப்போ நமக்கு இன்கம் வந்து அடிஷ்னலாக நம்ம தேவைப்படுது, லோன் அமௌண்ட் அடிஷ்னலாக கேட்குறாங்கன்னா நம்ம அப்பாவையும் சரி பையனையும் சரி 2 பேரையும் உள்ளே கொண்டுட்டு வந்து இவர் அப்ளிகண்டாக ஒரு கோ அப்ளிகண்டாக போட்டு நம்ம ஈஸியாக லோன் பண்ண முடியும். இது பேங்க் சைடு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இன்கம் எலிஜிபிலிட்டி ஸ்டெப். அண்ட் சேம் டைம் வந்து செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன். ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷனில் மார்க்கெட் வேல்யூ ஃபண்டிங்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வேல்யூ ஃபண்டிங்னா இப்போ கஸ்டமருக்கு வந்து 1000 square feet இருக்குன்னு வச்சுக்கோ,
அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6,000 rupees ரேட் கொடுக்குறாங்கன்னா ஓவராலாக டோட்டல் எக்ஸ்போஷர் பார்க்கும்போது 60 lakhs வரும். அந்த 60 lakhsல 80% வரைக்கும் ஃபண்டிங் பண்ணலாம். 80% ஃபண்டிங் பண்ணும்போது 48 lakhs வரைக்கும் கேஸ் வந்து அவருக்கு அப்ரூவல் ஆகும். ஆல்ரெடி இன்கம் எலிஜிபிலிட்டி 48 lakhs வரைக்கும் வருது. அண்ட் சேம் டைம் ப்ராப்பர்ட்டி வேல்யூ மார்க்கெட் வேல்யூ ஃபண்டிங்கும் 48 lakhs வரைக்கும் வருதுன்னா கேஸ் வந்து இன்கம் வைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி வைஸ் வந்து கேஸ் ஓகே ஆகிடுச்சு. அண்ட் சேம் டைம் ஒரு 2 things எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க. ப்ராப்பர்ட்டி வைஸ் அடிஷ்னலாக 2 things பார்ப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டா அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். இது ரெண்டுமே கரண்ட் ஓனர் நேமில் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவல். இப்போ நம்ம ரெசிடென்ஷியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னா ரெசிடென்ஷியல் பிளான் அப்ரூவல் வாங்கியிருக்கணும். இப்போ கிச்சன் பெட்ரூம் அந்த மாதிரி கான்செப்ட்டில். இப்போ கமர்ஷியல் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னா கமர்ஷியல் பிளான் அப்ரூவல் வாங்கியிருக்கணும். இப்போ கீழே வந்து 2 ஷாப்ஸ் இருக்குது, மேலே கிளினிக் இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஒரு தியேட்டர், அந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து பில்ட் பண்ணுறோன்னா அந்த ப்ரொசீஜரில் பிளான் அப்ரூவல் வாங்கியிருக்கணும். இதுதான் ப்ராப்பர்ட்டி வைஸ் வந்து செக் பண்ணுற விஷயம். இப்போ இன்கம் வைஸ் ஒரு கஸ்டமருக்கு ஓகே ஆகிடுச்சு, ப்ராப்பர்ட்டி வைஸும் வந்து கஸ்டமருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, மார்க்கெட் வேல்யூ ஃபண்டிங்கும் இருக்குது, இது பிளான் அப்ரூவலும் கிளியராக இருக்குது, பட்டா அண்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் கரண்ட் ஓனர் நேமில் இருக்குன்னா இது ரெண்டுமே முடிஞ்சிச்சு. அண்ட் லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப், அதுதான் வந்து லீகல் வெரிஃபிகேஷன். இப்போ லீகல் வெரிஃபிகேஷன் யாருக்கு போகும்னா பேங்க் சைடு இருக்க எக்ஸ்டர்னல் அட்வொகேட் கிட்ட போகும். அவங்க என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஓனர் நேமில் சேல் டீட் இருக்குங்களான்னு பார்ப்பாங்க. பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த பேரண்ட் டாக்குமெண்ட்ஸில் என்ன செக் பண்ணுவாங்கன்னா ஃப்ளோஸ், இப்போ 13 years டைட்டில் ஃப்ளோஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஈஸி வந்து அப்டேட் பண்ணி பார்ப்பாங்க. ப்ரீவியஸாக கஸ்டமர் என்னென்ன லோன்ஸ் வாங்கியிருக்காரு, இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு அடமானம் வச்சு என்னென்ன வாங்கியிருக்காரு, இல்லை ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அட்வொகேட் என்ன சொல்லுவார்னா ஆஸ் ஏ லா படி இந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த வில்லங்கமும் கிடையாது, பேங்க் இந்த ப்ராப்பர்ட்டியை மார்ட்டேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ லீகல் வைஸும் வந்து கேஸ் கிளியர் ஆகிடும். இப்போ ஃபைனலி இந்த 3 steps வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோன்னா நமக்கு லோன் சேங்ஷன் ஆகிடும். இப்போ நம்ம சின்ன ரீகால் பார்த்துடலாம். இந்த 3 steps, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்கம் எலிஜிபிலிட்டி, இன்கம் வைஸ் கேஸ் வந்து கிளியராக இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் டெக்னிக்கல், மார்க்கெட் வேல்யூ வைஸ் கேஸ் கரெக்டாக அப்ரூவல் ஆகணும். தேர்ட் ஸ்டெப் லீகல் வைஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கிளியராக இருக்கணும், எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல். இந்த 3மே நம்மக்கிட்ட கிளியராக இருந்ததுன்னா லோன் வந்து சாங்ஷன் ஆகிடும். இந்த ஸ்டெப்ஸ் சம்மந்தமான எந்த ஒரு கொஷின்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் ரைஸ் பண்ணலாம். அட் சேம் டைம் என்னோட நம்பரையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இந்த லோன் மட்டும் இல்லாமல் நான் எல்லா ப்ராப்பர்ட்டி லோன்ஸுமே பண்ணுறேன், அதேமாரி நான் ஆல் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸும் பண்ணுறேன். ஸோ அந்த லோன்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் இல்லை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பற்றி இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நெக்ஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸ் வந்து லோன்ஸில் நான் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது நிறைய டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை பற்றியும் நான் உங்களுக்கு வந்து கிளியராக அப்டேஷன்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எங்கே போகிறீங்க? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருன்னா வந்து லோன்ஸை பற்றி நீட்ஸ் இருக்குது, தேவை இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அதேமாரி புதுசான சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாமே நெக்ஸ்ட் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.